RCF ஓட 1500 கோடி FPO, கொச்சின் ஷிப்யார்டோட ஆஃபர் ஃபார் சேல், பூனாவாலா ஃபின்கார்ப்போட ஃபண்ட் ரைஸ், யூனோ மிண்டாவோட நியூ பிசினஸ், EMSக்கு கிடைச்ச நியூ ஆர்டர், ஆட்விட் எனர்ஜியோட கான்ட்ராக்ட், சில்வர் டச் AI ப்ராஜெக்ட், இந்தியா டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்டோட அப்டேட், டாடா பவரோட 2030க்கான விஷன், திலீப் பில்கானோட நியூ ப்ராஜெக்ட். சோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை முழுசா பாருங்க. RCF அதாவது ராஷ்டிரிய கெமிக்கல் ஃபெர்டிலைசர் 1500 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் FPO மூலமா, அதாவது ஃபர்தர் பப்ளிக் ஆஃபரிங் மூலமா. இந்த FPOனா என்னன்னு சிம்பிளா பார்க்கலாம். ஆல்ரெடி ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்டட் ஆன கம்பெனி இன்னும் புதிய ஷேர்ஸை இஷ்யூ பண்ணி பப்ளிக் கிட்ட இருந்து மணி ரைஸ் பண்றது தான் FPO. இந்த மணியை கம்பெனியோட பிசினஸ் எக்ஸ்பான்ஷனுக்காக, நியூ ப்ராஜெக்ட்ஸ்க்காக, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்க்காக, ஜெனரல் கார்பரேட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்க போறாங்க. ஆனா ஒரு முக்கியமான பாயிண்ட், இந்த FPO இன்னும் அப்ரூவல் ஆகல. அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஷேர் ஹோல்டர்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபெர்டிலைசர் அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்வெஸ்டரா நம்ம இதுல என்ன பார்க்கணும்னா, ஷார்ட் டேர்ம்ல மார்க்கெட்ல ஷேர்ஸோட கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது கொஞ்சம் ஷேர் பிரைஸ்ல பிரஷர் இன்க்ரீஸ் ஆகும். லாங் டேர்ம்ல இது ஒரு பாசிட்டிவ் நியூஸா பார்க்கப்படுது. ரெண்டாவதா கொச்சின் ஷிப்யார்ட் ஆஃபர் ஃபார் சேல். நம்ம இது ஆல்ரெடியே பார்த்துட்டோம், எஸ்டர்டே வீடியோலயே பார்த்துட்டோம். ஆஃபர் ஃபார் சேல், கவர்மெண்ட் ஸ்டேக் சேல் பண்றாங்கன்னு சொல்லி எஸ்டர்டே மட்டும் 3.52 டைம்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. கவர்மெண்ட் 100 ஷேர் செல் பண்ண வேண்டிய இடத்துல இன்வெஸ்டர்ஸ் 352 ஷேர்ஸ் பை பண்ண நிக்கிறாங்க. சோ இது ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிருக்கு. இன்னைக்கு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஓபன் ஆகுது கொச்சின் ஷிப்யார்டோட ஆஃபர் ஃபார் சேல். பூனாவாலா ஃபின்கார்ப் கம்பெனி 200 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அதுவும் நான் கன்வெர்ட்டிபிள் டிபென்ச்சர்ஸ் மூலமா. இது கம்பெனி இன்வெஸ்டர்ஸ் கிட்ட வாங்குற லோன் மாதிரி. அதுக்கு பதிலா இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கொடுப்பாங்க. இது பப்ளிக்கு கிடையாது. சோ இந்த மணி டயர் 2 கேபிட்டலுக்காக யூஸ் பண்ண போறாங்க. இதனால கம்பெனி ஃபியூச்சர்ல இன்னும் அதிக லோன்ஸ் கொடுக்க முடியும். யூனோ மிண்டா இவங்க பேசஞ்சர் கார் சீட்டிங் பிசினஸ்க்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க. இதுக்காக 320 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் செய்ய போறாங்க. பிராண்ட் நியூ ஃபேக்டரி பில்ட் பண்ண போறாங்க. இதுதான் கிரீன்ஃபீல்ட் ப்ராஜெக்ட். ஸோ கிரீன்ஃபீல்ட் ப்ராஜெக்ட்னா ஜீரோல இருந்து புதிய ஃபேக்டரி பில்ட் பண்றதுன்னு அர்த்தம். இந்தியால கார் சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. கார் அதிகமா விற்கும் போது சீட்ஸ் டிமாண்ட் அதிகரிக்கும். அதனால யூனோ மிண்டா ஃபியூச்சர் growthல இது ஒரு நல்ல எக்ஸ்பான்ஷனா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. EMS லிமிடெட் கம்பெனிக்கு ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு லோயஸ்ட் பிட்ரா செலக்ட் ஆயிருக்காங்க. ப்ராஜெக்டோட வேல்யூ 158 கோடி. ஆர்டர் கொடுத்தது டெல்லி ஜால் போர்டு. இந்த ப்ராஜெக்ட் ஒரு சிவேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ். கவர்மெண்ட் டெண்டர் போடும்போது எலிஜிபிள் கம்பெனிஸ் லோயஸ்ட் கொட்டேஷன்ல கொடுத்து இந்த ஆர்டர் கிடைச்சதுனால கம்பெனி ஆர்டர் புக் ரைஸ் ஆகும். ஆட்விட் எனர்ஜி கம்பெனிக்கு 51.62 crore ஒரு ட்ரங்கி கான்ட்ராக்ட் வந்திருக்கு. ஆர்டர் கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா தக்ஷின் குஜராத் VIJ கம்பெனி. ட்ரங்கி ப்ராஜெக்ட்னா ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சதுல இருந்து கம்ப்ளீஷன் வரைக்கும் எல்லாத்தையும் ஒரே கம்பெனி தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. சப்ளை, இன்ஸ்டாலேஷன், டெஸ்டிங், கமிஷனிங், ஃபைனல் டெலிவரி வரைக்கும் அவங்க தான் பண்ணுவாங்க. சில்வர் டச் டெக்னாலஜிஸ் நெக்ஸ்ட் ஒரு AI அப்டேட்னா இதுதான். ரைஸ் கிட்ட இருந்து ஒரு புதிய ப்ராஜெக்ட் வாங்கியிருக்காங்க. கம்பெனி டெவலப் பண்ண போறத. ரைஸ் கிட்ட இருந்து ஒரு புதிய ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு இவங்களுக்கு. இது என்ன பண்ண போறாங்கன்னா, நார்மலா கவர்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரிவ்யூ பண்ண நிறைய டைம் எடுத்துக்கும். ஆனா இந்த AI பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி ரிப்போர்ட் அனலைஸ் பண்ணும், மிஸ்டேக்ஸை கண்டுபிடிக்கும், அப்ரூவல் ப்ராசஸ் ஸ்பீடப் ஆகும். ஸோ கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்ல கூட இப்ப AI யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவுடைய டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்திருந்தோம். பிரம்மோஸ், ஆகாஷ் மிசைல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லி. இப்ப நிறைய பேர் ஆர்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்டா இந்தோனேஷியா பிரம்மோஸ் அண்ட் ஆஸ்ட்ரா மிசைலுக்காக அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. பிலிப்பைன்ஸ் பிரம்மோஸ் ஆல்ரெடி வாங்கி டெலிவரி ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்தியால இருந்து. வியட்நாம் பிரம்மோஸ் டீல் சைன் பண்ணியிருக்காங்க. அர்மேனியா ஆகாஷ் மிசைல் வாங்கியிருக்காங்க. UAE அண்ட் எஜிப்த் இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு பேச்சுவார்த்தை நடத்திட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இதன் அர்த்தம் என்னன்னா, இந்தியா உலக அளவுல டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்டை வளர்க்குறாங்கன்னு அர்த்தம். சோ இதனால ஃபியூச்சர்ல டிஃபென்ஸ் கம்பெனிஸ்க்கு நிறைய ஆர்டர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா டாடா பவர் ஒரு பிக்கஸ்ட் அப்டேட். கம்பெனி டார்கெட் சொல்லியிருக்காங்க 2030க்கு. ரெவென்யூ 1 lakh crore, ப்ராஃபிட் 10,000 கோடி. இதனால
நெக்ஸ்ட் 4 இயர்ஸ்க்கு ஒவ்வொரு வருடமும் 25,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாங்க. ரெனியூபிள் எனர்ஜி, சோலார், இவி சார்ஜிங், டிரான்ஸ்மிஷன், டிஸ்ட்ரிபியூஷன், சோலார் மேனுஃபேக்சரிங், இது எல்லாத்துலயுமே 2030க்குள்ள 30 ஜிகாவாட் பவர் ஜெனரேஷன் டார்கெட். அதுல 66% கிரீன் எனர்ஜின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் கவர்மெண்டோட அப்ரூவல் கிடைச்சதுன்னா நியூக்ளியர் பவர் செக்டார்லயும் என்ட்ரி ஆக போறதா சொல்லியிருக்காங்க டாடா பவர். திலீப் பில்கான் கம்பெனிக்கு 160 கோடிக்கான இபிசி ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. ஒடிசா பிரிட்ஜ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் கார்பரேஷன் கிட்ட இருந்து கிடைச்சிருக்கு. ஸோ இபிசினா இன்ஜினியரிங் ப்ரொக்யூர்மெண்ட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது டிசைன்ல இருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வரைக்கும் முழு ப்ராஜெக்டையும் இவங்க தான் ஹேண்டில் பண்ண போறாங்க. ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் டைம் 18 months. இந்த ஆர்டர் கம்பெனியோட ஆர்டர் புக்கை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இதுதான் எஸ்டர்டே நைட் வந்த முக்கியமான அப்டேட்ஸ். தொடர்ந்து இது மாதிரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.